ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் காலையில் இன்றைக்கி நான் ப்ரிடிக்ட் பண்ணபடி பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்தது. பட் ஆனால் நான் இன்றைக்கி ஏன் ட்ரேட் எடுக்கலை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் நேற்று நம்ம போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைன் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்விங் இதெல்லாம் இது பண்ணி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த டாட்டர் லைன் பார்த்திங்கன்னா கேப் பார்டர். ஸோ இதுதான் கேப் பார்டரு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கேப் டவுனு ப்ளஸ் 920 950 920 கேண்டிலே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டவுன் மூமெண்ட் முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த ஏரியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணி பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடை எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் இருந்தேன். ஸோ ஈவன் தோ ஆர்டர் ஃப்ளோவில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கூட நான் ட்ரேடு எடுக்கலை இந்த இடத்துல. ஸோ அது என்னன்ட்டு பார்த்தா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி லெஃப்ட் சைடில், ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 9:15 நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல கேண்டில் தான் நல்ல புல்லிஷ் மூமெண்டம், நல்ல பியரிஷ் மூமெண்டமோடு தான் காலையில் 9:15 பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ட்ரேடு எடுக்கலை. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ மின் டெல்டா பார்த்திங்கன்னா -97K, அதுக்கப்புறம் -24Kல பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல தெளிவாகவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். இப்போ 9:15 நிஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 91 ஃபைனல் டெல்டா -86. ஸோ நிஃப்டியில் செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் பையிங் வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஸ்பின்னிங் டாப் மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அந்த இம்பேலன்ஸை தக்க வச்சுட்டு அதுக்கு கீழே தான் க்ளோஸ் போயிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இம்பேலன்ஸை தக்க வச்சுட்டு அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ 9:20 நமக்கு தெரிஞ்சு போச்சு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே கன்ஃபர்மேஷன் பேரிஸ்க்கு வந்துருச்சு. ஆனாலும் நான் ஏன் போகலன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நோ ட்ரேட்ஸ் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங் நடந்தால் இந்த சப்போர்ட்டு ஃபஸ்ட் லைன் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து பையிங் ட்ரிகராக சான்ஸ் இருக்கும். ஸோ செல்லிங் போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டாவது சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் உடஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செல்லிங்கே போகணும். அது வரைக்கும் ஆஸ் லாங் அஸ் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நோ ட்ரேட் ஜோன். இதில் எப்போவுமே எந்த சூழலுமே நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷயம்னால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ட்ரேடை இந்த இடத்துல நான் எடுக்கவே இல்லை. ஸோ நான் மார்க்கெட் பேரிஷ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் புட் ஆப்ஷன் நான் எடுத்தேன். ஆர்டர் ஃப்ளோலிங் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் போனப்போ என்ன ஆச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிருக்கக்கூடாதுன்ட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அந்த கேப்லாம் இருக்கிறம்போது இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல நல்லா கன்சால்டேஷன் நல்லா போகும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இதிலலாம் ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இங்கே இருந்தால் இங்கே ஒரு தடவை நான் லாஸ் பண்ண ஏரியா இது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு நான் புட் ஆப்ஷன் இது பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இதில் எனக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம்
அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். அதனால் இந்த இடத்துலலாம் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு வந்துருந்தேன். ஏன்னா இந்த இடம் வந்து அந்த கன்சால்டேஷன் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா இந்த இடத்துலலாம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியே வந்து நிறையா நடக்காத ஏரியா. அதனால் இந்த இடத்துலலாம் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து இருந்தேன். ஸோ அந்த அந்த டயத்தில் முடிவு பண்ணது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 9. இப்போ நான் வந்து போயிருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டே இருந்திருக்குது. பட்டு இப்போ நான் ரீப்ளே பட்டனை கேன்சல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்காது. ஏன்னா அந்த இம்பேலன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீச்சே பண்ணல. ஸோ அது இது பார்த்தீங்கன்னா ஹை இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 32 கிட்டே இருக்குது. சாரி இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸே வரல. நீங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து செகண்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வந்திருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது போகலாமான்ட்டு. பட் ஆனால் ப்ரீவியஸாக ஒரு தடவை லாஸ் பண்ண இதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து போகிறது நல்லதில்லை. இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருந்து என்னனாலும் நடக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகி 9:15 கண்டில் நல்ல மூவ்மெண்ட் வேறு வந்து நல்லா கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுக்குமான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால் நான் இந்த இடத்துல வந்து நான் போகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து இங்கே பண்ணியிருந்திருக்கு. அந்த லைனை வந்து ப்ரீச்சே பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு தடவை. ஸோ 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு வரும்போது வந்து நம்மளோட ப்ரீமியம்லாம் என்ன ஆயிருக்குன்ட்டு வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நம்ம ஆப்ஷன் பையர் இந்த மாதிரி மறுபடியும் வந்து போயிட்டு வந்து திருப்பி கீழே வந்துச்சுன்னா வந்து நம்ம ப்ரீமியம்லாம் வந்து ரொம்ப வந்து டிகே ஆயிரும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு இந்த ஏரியாவில் வந்து முன்னாடி நான் வந்து லாஸ் பண்ண இதை வச்சு இந்த இடத்துல வந்து நான் ட்ரேடே வந்து நான் வந்து எடுக்கவே இல்லை. அது வந்து நல்ல ஒரு இது மாதிரி இருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறம் அந்த நேரம் நிஃப்டிலையும் வந்து பாருங்களேன். ஸோ நிஃப்டிலையும் இப்போ வந்து எடுக்கிறோம்னா, ஸோ நிஃப்டியும் அதுக்கிட்ட தான் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் பாருங்களேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நிஃப்டியில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 12:30க்கு. ஸோ 12:30க்கு நான் ஆக்சுவலாக வெளியே போயிட்டேன். நான் வந்து வீட்டில் இல்லை. பட் ஆனால் இருந்திருந்தால் நான் இந்த இதை வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. நம்ம நினச்ச மாதிரி அந்த இதையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி தான் கீழே வந்திருக்கு. அதனால் இங்கேருந்து பாருங்களேன், ஒரு நல்ல மொமெண்டம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இங்கே இருந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே இங்கே வந்து இல்லை. அதனால தான் இங்கே வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12:40. ஸோ 12:40க்கு நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிடும். நிஃப்டிலையும் பாருங்களேன், அந்த கேப் பார்டர் அந்த இதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 12:40. இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும். நம்ம இருந்திருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் போயிருந்துருக்கலாம். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ 12:40க்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ 12:40க்கு நம்ம வந்து போனோம்னா ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அங்கே பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு 9:20க்கு உண்டான கேண்டிலோட இம்பேலன்ஸ் தான் வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து பியரிஷ் கன்ஃபர்மேஷன் வருது. இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து 11K பையர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு கீழே தான் வந்து க்ளோஸே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் இம்பேலன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 11K இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பியரிஷ்க்கு இருக்க மாதிரி நிறையா இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போயிருந்திருக்கோம். போயிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் எதாக இருந்திருக்கணும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4K இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எய்தர் இது இல்லாட்டி இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே வந்து போச்சுன்னா அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். இங்கே வந்து என்ன ஆயிருந்திருக்கு, நார்மல் கேண்டில் ஸ்டிக் வச்சிடலாம். இங்கேருந்து என்ன இருக்குது, மறுபடியும் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கான். ஸோ நம்ம இந்த இடத்துல போயிருந்தாலுமே 38,440 போயிருந்தாலுமே கிட்டத்தட்ட இதோட லோனு வந்து பார்த்திங்கன்னா வந்து 220 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து
இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடிய பிளேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேஸு, இந்த பிளேஸ் மட்டும்தான். இந்த இடம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான இடம். ஸோ அந்த கேப் அப்பு கேப் டவுன்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து போட்டு வச்சிடும். இது வந்து அது போட்டுச்சுன்னா இந்த இதுக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது. சப்போஸ் நான் இங்கே வந்து எடுத்திருந்தேன் வச்சிங்களேன், ஒரு மூமெண்ட்டுமே எடுத்துருக்காது. 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே தான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ராடேயில் இது பண்ணுறவங்களுக்கு வந்து என்னடா அது எடுத்து மூவ்மெண்ட்டே இல்லைன்ட்டு தான் வந்து நமக்கு தோணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பை இன்றைக்கி நான் பண்ணலை. ஈவன் தான் என் கன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும். ஏன்னா அப்படி தான் வந்து முன்னாடி எடுத்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வச்சு அதே தப்பை இன்றைக்கி வந்து பண்ணாமல் இந்த இடத்துல, ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வெளியே போயிட்டனால வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன், வந்து இன்றைக்கி எடுக்கலை. ஸோ டெய்லி ட்ரேட் எடுக்கணுன்ட்டு கட்டாயம் கிடையாது. நம்மளோட ட்ரேடிங் பிளான் என்ன இதுவோ, இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் பிளான் படி வந்திருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு எனக்கு 9:20 தெரிஞ்சதுனால இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கலை. அதுக்கப்புறம் 12:30 இந்த இடத்துல வந்திருக்கு. அந்த டைம் நமக்கு பர்சனல் வேலை இருந்தனால வெளியே போயிட்டோம். அதனால் இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க, இதை விட பேங்க் நிஃப்டி விட நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கேப் பார்டர் அந்த சப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே இருந்தால் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம நிஃப்டியோட இதுவும் வந்து நம்ம பார்த்துருந்தோம்னா, நம்ம இப்போ வந்து 1240 ஸோ 1240க்கு வந்து நம்ம நிஃப்டியோட இதுலேயும் வந்து நம்ம போயிடலாம். தட் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ எதர் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி. ஸோ வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து 28K வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல கேண்டிலோட பாடி இல்லை. ஸோ இருந்தாலும் அது ஒரு இம்பேலன்ஸ், அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ 12K இங்கே 6K. ஸோ வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இங்கே நிஃப்டிலையும் வந்துருச்சு. ஸோ தட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரூ பிரேக் அவுட். ஸோ இதுதான் நிஃப்டிலையும் வரணும், பேங்க் நிஃப்டிலையும் வரணும். பேங்க் நிஃப்டிலையும் வந்து இம்பேலன்ஸுக்கு கீழே க்ளோஸ் வரணும், நிஃப்டிலையும் இம்பேலன்ஸுக்கு கீழே க்ளோஸ் வரணும். அப்போ தான் அது வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு ட்ரேடு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு பர்சனல் வேலை இருந்தனால நம்ம வந்து வெளியே போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.